புதுக்கோட்டை மாவட்டம் கரூர் கிராமத்தில் வாழும் ஒரு விவசாய குடும்பம். வெகு நாட்களாக ஸ்ரீ தக்ஷண காளியம்மன் சித்தர் பீடத்தின் மடாதிபதி தவத்திரு அறமிகு அடிகளாரின் ஆசி பெற்றவர்கள். 5 வருடத்துக்கு மேலாக அவர்களின் மனதில் வைத்திருந்த பிரச்சனையை தவத்திரு அறமிகு அடிகளாரிடம் முறையிட்டனர். அவர்களை கவலைப்பட வேண்டாம், பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அவர்களின் பிரச்சனையை ஸ்ரீ தக்ஷண காளியம்மனிடமும் கோரிக்கையாக சங்கல்பல்பம் செய்து கொண்டனர். சில நாட்களில் தவத்திரு அறமிகு அடிகளார் பிரச்சனை கூறி சென்று அவர்களை அழைத்து, உங்களிடத்தில் சில பிரச்சனைகள் காட்டுகிறது, அதற்கான பூஜை செய்தால் நல்லது என்று கூறி அதற்கான ஏற்பாடும் செய்ய சொல்லியிருந்தார். பூஜை செய்த 6 மாதத்தில் அவர்களுடைய வீட்டை கட்டி முடித்ததோடு 2 கோடி ரூபாய் கடனில் இருந்து மீண்டும் வந்தார். இப்போது அவருக்கு இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் தொழில் இடையூறுகளையும் சரி செய்ய மீண்டும் அவரின் அழைப்பின் பேரில் அவருடைய பிரச்சனைக்கான தகுந்த பூஜை செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டு தவத்திரு அறமிகு அடிகளார் அவருடைய இல்லத்திற்கு விஜயம் செய்தார். முதலில் முருகனின் வாகனமான மயில் அவரை வரவேற்றது. பக்தர்கள் குருவுக்கு பாத பூஜை செய்து மாலை அணிவித்து குருவை வரவேற்றனர். தவத்திரு அறமிகு அடிகளார் அவர்களும் தனது பூஜை கூறிய அனைத்து பொருட்களையும் வைத்து அதற்கு ஏற்ற சூட்சம கட்டங்களை மஞ்சள் கலந்த பச்சரிசியை வைத்து அமைக்க ஆரம்பித்தார். வெற்றிலை, சூடம், மஞ்சள் தடவிய தேங்காய், பூசணிக்காய் அனைத்தையும் வைத்து விளக்கு சூடம் ஏற்று தனது பூஜையை ஆரம்பித்தார். மந்திரங்களை மெதுமெதுவாக உச்சாடனம் செய்ய ஆரம்பித்தார். நேரம் செல்ல செல்ல பக்தர்களின் இஷ்ட தெய்வங்களை ஆவாகனம் செய்து வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளை விரட்டி நல்ல சக்திகள் பரவிடவும் வேண்டுதல் வைத்து வீட்டை சுற்றி பூஜையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை கொண்டு 8 மூலைகளிலும் சூடம் ஏற்றி அரண்போல் பாதுகாப்பு மாயவலையை அமைத்து அவர்களின் மொத்த இடத்தின் சனி மூலைக்கு சிறப்பு பூஜை செய்து எலுமிச்சை பழத்தை நசுக்கி அங்குள்ள திருஷ்டிகளை கழித்து ஆதர்சன சக்திகளை அமைத்து கொடுத்தார். அருள் புரிவாய் ஐயனார் சுவாமியே.
பூஜை முடிந்ததும் பூஜை செய்ய காரணமாக இருந்த அனைவர்களை அழைத்து சூட்சம மந்திரங்களை சொல்ல செய்து அனைவருக்கும் பூஜையில் வைத்த தேங்காய், எலுமிச்சை பழம், தாயத்து அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார். பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வரும் தவத்திரு அறம்மிகு அடிகளார் அவர்களுடைய அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம். இது கதையல்ல, நிஜம்.